ஹலோ. ஹலோ, சொல்லு மச்சி. மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்ன மச்சி? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்ல. சரி, அது கல்யாணம் பண்ணி வைக்கணும் மச்சான். ஓகே, பண்ணி வச்சிருவோம் மச்சான். நம்ம பண்ணி வைக்காத காதல் கல்யாணமா? கூப்பிட்டு மச்சான், பண்ணி வச்சிருவோம். சின்ன ஒரு சிக்கல் இருக்குடா அதுல. ஏய், எந்த சிக்கல் இருந்தா என்ன மச்சி? வழக்கமான முருங்கையில கூட்டு வந்துரு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன பெரிய ஜாதி பிரச்சனை இருக்க போதா, மத பிரச்சனை இருக்க போதா, எதா இருந்தா? இல்ல ஜாதி பிரச்சனை எதுவும் இல்ல. பையன் சைடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். பொண்ணு சைடு தான் பிரச்சனை. பொண்ணு சைடு பிரச்சனையா? என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். கல்யாணம் ஆன பொண்ணை லவ் பண்ணுகிறான்டா இவன். கல்யாணம் ஆயிடுச்சா? சரி விடு, இப்ப என்ன அதனால என்ன? இப்ப கல்யாணம்னா என்ன? இப்போ ஃப்ரெண்டை தான் லவ் பண்ற இப்ப. அப்புறம் என்னடா, வாடா கல்யாணம் வைப்போம்டா. இந்த கல்யாணம் பண்ணிடலான்றியா? அப்புறம் என்ன? இப்ப என்ன, புருஷனை லவ் பண்றாளோ, ஃப்ரெண்டை லவ் பண்றாளோ, ஃப்ரெண்டை தான் லவ் பண்றா. அப்புறம் என்ன? கூட்டு வாடா சும்மா, நம்ம போட கல்யாணம் வைப்போம்டா. இல்லடா, அந்த பொண்ணுக்கு தொட்டு தாலி கட்டி வச்சிருக்கான். புருஷன் பாவம் இல்லையா மச்சான்? ஏய், என்னடா பெரிய தாலி? தாலிக்குலாம் மரியாதை கிடையாது மச்சி. தாலிக்கு பின்னாடி ஃபீலிங்ஸ் தான் மச்சி மரியாதை. சும்மா கூப்பிட்டு பார்த்துக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி மச்சான், நீ என்ன பண்ற? ஒய்ஃபை நீயும் கூப்பிட்டு கல்யாணம் இது கோயில் அன்னைக்கு வந்துடு மச்சான், விநாயகராண்ட. டேய், நீ சும்மாவே காதல் கல்யாணம் பண்ற, ஏதாவது பஞ்சாயத்து நம்ம ஓடிடலாம். பொண்டாட்டி எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. அவன் வீட்டுல சேஃப்டியா இருக்கட்டும், நான் மட்டும் வரேன். டேய் பொண்ணு, அவன் லவ் பண்ணதே உன் பொண்டாட்டி தான்டா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.